ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம ஒரு சிம்பிள் பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் பண்ணதாங்க நான் அப்போ ஷேர் பண்ண போகிறேன். பொங்கல் முன்னாடி நான் நைட் அதர்வைஸ் போகி அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு பொங்கல் கோலம் ஒன்று போட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock வந்து கடைக்கு போயிட்டு கரும்பு நாளைக்கு தேவையான பேசிக் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா அன்னைக்கு போகணுன்னா ஒர்க்கே ஒழுங்காக நடக்காது. ஸோ தோரணம் இலை என்னென்னலாம் தேவையோ முன்னாடி நாளே எல்லாம் யோசித்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பூஜை சாமான் கூட நம்ம வாஷ் பண்ணுங்க. ஸோ பொங்கல் அன்றைக்கி இதை நான் வாஷ் பண்ணணும். கிச்சன் மட்டும் பேசிக்காக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். 5 காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த காய் மட்டும் தனியாக வெளியிலேயே வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து ஃபெஸ்டிவல் ப்ரீவியஸ் டேவே வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டே ஈஸியாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெலிஷியஸாக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாயாசம் வந்து கொதிச்சிட்ருக்கு, வடைக்கு பருப்பு ஊறிட்டுருக்கு, சாப்பாடு வந்து கொதிச்சோன்னே இறக்கி வச்சுருக்கேன். ஸோ காயெலாம் அரிஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பருப்பு ரெடி ஆகிடுச்சு, கடைஞ்சி வச்சாச்சு. ஸோ செம்ம ஸ்பீடாக வந்து குக்கிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. முடிச்சோடனே பூஜை பண்ணிட வேண்டியது தான். நான் கட்டிகிட்ருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா லெனின் காட்டன், நல்லா சாஃப்ட் காட்டன் சாரீங்க. ஸோ அன்றைக்கி தான் எடுத்து புது சாரீ கட்டியிருக்கேன். ஸோ நான் பேசிக்காக வந்து சாமி கும்பிட்ற அன்றைக்கெலாம் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேங்க. ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று செய்ய புது ட்ரெஸ் போடணுமா அது மட்டும் போட்டு என்னோடய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிவிடுவேன். சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பூஜை சாமாவும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ நான் மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, வீட்டில் யாருமே சாப்பிடல. ஸோ டேரெக்டாக ஸ்பீடாக வந்து செஞ்சுட்டு டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணேன். நாம் வாங்கிட்டு வந்த கரும்பு, மஞ்சள் கொத்து, அதுக்கப்புறமா வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இங்கே இலையில நான் சமைச்சு வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், அப்புறமேட்டு வடை, பாயாசம், அந்த பொரியல் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ சாம்பிராணி புகையும் போட்டிருந்தேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில். ஸோ வீட்டில் வந்து நம்ம பூஜைலாம் பண்ணியாச்சு, பொங்கல்லாம் செஞ்சு வச்சுட்டு. மேகாவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மேக்கப்லாம் பண்ணலை. இப்போ அவளுக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகலாம் கிளப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு ஆல். இனிய பொங்கல் நல்வாழ்த்து. அரௌண்ட் 2 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 o'clock நான் மேகாவை கிளப்பி அந்த காம்படிஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு சின்ன டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. ஆக்சுவலாக சிலம்பம் அவள் ரொம்ப நாளாக கற்றுட்ருக்கா. ஸோ அந்த காம்படிஷன் தான் போயிருந்தா. ஸோ அவள் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்துட்டா. சுருவால் வந்து அங்கே இருந்துச்சு, அதை எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஸோ இன்னும் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் ரொம்ப பயந்துட்டு இருக்காளாம். என்கிட்ட வந்து பாப்பா சொல்லிட்டு போகிறாம்மா, எனக்கு எத்தனாவது ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, எனக்கு திக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பைக்கில் வந்து பார்ட்டிசிபெண்ட்டை வந்து கேதர் பண்ண சொன்னாங்க. மேகா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆகுப்பா. கப்பு சைஸ் உன்னோட அளவாக இருக்கு. ஸோ மேகா வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா. அவங்க மாஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய கப்பு, எல்லா பசங்களுக்குமே ஜெயிச்சோம், எல்லா பசங்களுக்குமே வந்து பெரிய பெரிய கப் கொடுத்து அவங்க குழந்தைங்கள வந்து நல்ல என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கப்பை வச்சுட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் அவள் தூங்கலை. ஒரு குழந்தைய தூக்கிட்டு எப்படி விளையாடிட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.